வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, அதனால் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கச்சில மாசப்பிறப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. இப்போ மாசப்பிறப்பு குறைஞ்சி போச்சு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை. கிராமப்புறங்களில் ஒரு சில ஏரியாவில் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வருஷப்பிறப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வருஷப்பிறப்புமே அதே மாதிரி ஆங்கில வருட பிறப்பு நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற மாதிரி நம்ம பசங்க, நம்ம ஆட்கள் யாருமே தமிழ் புத்தாண்டாட்டம் கொண்டாடுற கிடையாது. ஏன்னா நம்ம தமிழர்கள்ங்கிற இதே மறந்துட்டாங்க. நம்ம ஆங்கிலேயர் வழிக்கு போன மாதிரி தான் இப்போதைக்கு. ஏன்னா ஆங்கில புத்தாண்டு 12 மணிக்கு எழும்பி கேக் வெட்டி கொண்டாடுறோம் நிறைய பேர். ஆனால் காலையிலே எழும்பி குளிச்சுட்டு கோயிலில் போய் கும்பிடணுன்ட்டு இப்போ குறைஞ்சி போச்சு ஒன்று. எங்கள் ஊரில் செட்டெலாம் கட்டி விளையாட்டு போட்டிலாம் வச்சு ரொம்ப இதாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதுவும் ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு பனைமரம் நிறையா உண்டு. அதனால் அந்த மாதிரி பண்ணி அதில் ஆடிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ அது இல்லைன்னொடனே அட்லீஸ்ட்டு காலையில் கடல் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டா வருவாங்க. இப்போது சாமி கும்பிட வர்றாங்க, பட் ஆனால் கடலில் யாரும் குளிக்க போகிறது கிடையாது. மினிப்பம் வீட்டிலே குளிச்சுட்டு ஆனால் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி கடல் குளிக்க போச்சில் கடலில் ஒரு ஜனம் கிடையாது. வேறு அது போக நம்ம கடலில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நம்மளால் முடிஞ்சது, அதாவது 10 ரூபாயோ 100 ரூபாயோ நம்ம ஏழுக்கு தக்கன நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட கொடுத்தா அவங்களுக்கு கையில் எப்பவும் காசு தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க, அதாவது பெண் குழந்தைங்க சிறப்பாக, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு நம்ம பைசா கொடுத்து அதை வாங்கினா. ஏன்னா பெண் குழந்தைகள் லட்சுமி, அன்னை லட்சுமிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த குழந்தைங்கிட்ட கொடுத்து அந்த பைசா நம்ம வாங்கினாலும் நம்ம கையில் இந்த வருஷம் முழுக்க பைசா செழிப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை என்னன்னு தெரில. வேறு அதுவும் மெயினாக ரிஷபராசி பெண் குழந்தைகளாக இருந்தால் என்ன சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் நல்ல ஒரு சின்னதாக சொன்னேன். உங்களுக்கும் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அது உண்மையாக பொய்யான்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.